வணக்கம். கந்தர் அனுபூதியில் 37வது பாடல். கிரிவாய் விடு விக்கிரமவேல் இறையோன் பரிவாரமெனும் பதமே வலையை புரிவாய் மனநே பொறையாம் அறிவாள் அறிவாய் அடியோடும் அகந்தையே. கிரிவாய் விடு விக்கிரமவேல் இறையோன் பரிவாரமெனும் பதமே வலையை புரிவாய் மனநே பொறையாம் அறிவாள் அறிவாய் அடியோடும் அகந்தையே. இதன் பொருள், மனமே கிரௌஞ்சகிரியின் ஊடே வேலை செலுத்தி அதை பிளந்த பராக்கிரமமுடைய வேலாயுதத்தை உடைய இறைவனுடைய அடியாரது கூட்டத்தை சார்ந்தவன் என்று சொல்லத்தக்க வகையான நிலையை விரும்புவதையே நீ செய்வாய் என்றும், பொறுமை என்னும் அறிவால் அடியோடு என்னிடம் உள்ள அகந்தையை அறிந்து விடுவாய். ஏனெனில் அகந்தைக்கு காரணம் அறியாமை என்ற அஞ்ஞானமாகும். எனவே அறிவால் அறியாமை அகல அகந்தை அழியும் என்பதாகும். இதன் பொருள், சூரிற் கிரியிற் கதிர்வேல் எறிந்தவன் தொண்டர்குலாம் சாரிற் கதியன்றி வேறில்லை கான். தண்டு தாவடி போய் தேரில் கரியில் பரியில் திரிபவர் செல்வமெல்லாம் நீரில் பொறியன்றறியாத பாவி நெடுநெஞ்சமே என்று கந்தர் அலங்காரத்தில் அருணகிரியார் கூறுவார். இதன் பொருளானது, படைகளுடன் யுத்தத்திற்கு சென்று தேரின் மீது, யானையின் மீது, குதிரையின் மீது ஏறி உலாவும் அரசரின் செல்வமெல்லாம் நீரில் எழுதிய எழுத்துக்கு நிகரென்று அறியாத பாவி நெஞ்சமே, சூரனிடத்தும் கிரௌஞ்சகிரியினிடத்தும் கதிர்வேல் எறிந்தவனின் தொண்டர் கூட்டத்தை சார்வதை விட வேறு கதியில்லை என்பது காண்பாய் என்று கூறுவதாக இப்பாடலின் பொருள் உள்ளது. சூழ்நிலையில் எண்ணங்கள் எவ்வாறு பரவி இருக்கின்றதோ அதே போல் மனம் மாறுதல் அடையும். நம் நினைவுகளும் எண்ணங்களும் நீரோட்டம் போன்றவை. நீரானது செம்மண் பூமியில் செல்லும் போது சிவப்பு நிறத்தையும், களிமண் பூமியில் செல்லும் போது அதன் நிறத்தையும் பெறுவது போல நம் எண்ணங்களும் சூழ்நிலையின் குணங்களை ஏற்றல் இயல்பு. ஈஸ்வர சிந்தனையும் பக்தி பயன்பாடும் அமைய வேண்டுமானால் அடியார்கள் கூட்டத்தில் நாம் வாழ்தல் ஒரு சிறந்த சாதனமாகும். எனவே நாமும் முருகனின் அடியவர்களுடன் இணைந்து அவன் புகழ் ஓதி மெய்யுணர்வு பெறுவோம். தமிழால் நாமும், நம்மால் தமிழும் வாழட்டும். நன்றி.